காரைக்குடி நகர சிவன் கோவிலில் அஷ்டமி பஞ்சமூர்த்தி புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர சிவன் கோவிலில் அஷ்டமி பஞ்சமூர்த்தி புறப்பாடு என்னும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. சாமி புறப்பாடு காரைக்குடி நகர சிவன் கோவிலிலிருந்து காலை 9:30 மணி அளவில் புறப்பட்டு சுமார் 12 மணி அளவில் கொப்புடையம்மன் கோவிலை சென்றடைகிறது. நேற்று மாலை 5:30 மணி அளவில் புறப்பட இரவு 9 மணி அளவில் நகர சிவன் கோவிலில் வந்தடைகிறது. சாமி ஊர்வலத்தில் பக்தர்கள் தெய்வங்களுக்கு பட்டு சாற்றி அரிசியினை பெற்றுச் செல்வது உலக ஜீவ ராசிகளுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படியளப்பது போன்றதாகும் என்று நகர சிவன் கோவில் திரு ரவி சர்மா ஐயர் தெரிவித்தார். மேலும் இவ்வாறு செய்வதனால் பருவமழை நன்றாக பொழிந்து விவசாயம் செழித்தோங்கும் என்பதும் நீண்ட ஆயுளுடன் மக்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் எனவும் தெரிவித்தார். பஞ்சமூர்த்திகளான விநாயகர், சுப்பிரமணியர், விசேஷமான சண்டிகேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவீதி விழா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாட்டினை கண்ணன், நாச்சியப்பன், அண்ணாமலை செட்டியார் மற்றும் நகரத்தார்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். तमोदकं सदाविमुक्ति साधकं कलातमापसंपदं विलासिलोक अदासुतं नमामितं अनान्तजं गान्धिगान्धिमन्दगान्धमन्दगान्धकात्मजं
கொஞ்சம் ஓரமானி படிங்க கஷ்டப்பட்டு அந்த ஸ்லாப் வந்தானே காரைக்குடி நகர சிவன் கோயிலில் விசேஷமான ஜீவராசிகளுக்கு படி அளக்கக்கூடிய உற்சவம் இன்றைய தினம் சிறப்பாக காரைக்குடி நகர சிவன் கோயிலில் கோவிலுடைய தர்மகர்த்தாக்கள் திரு கண்ணன், நாச்சியப்பன், அண்ணாமலை அவர்கள் ட்ரஸ்டி நிர்வாகிகள், இளைஞரணி, நகரத்தார்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைய தினம் விசேஷமான இந்த அஷ்டமி பஞ்சமூர்த்தி புறப்பாடு, இந்த ஜீவராசிகளுக்கு படி அளப்பது. இன்றைய தினம் இந்த அரிசி பட்டு சாத்தினால் விவசாயம் தழைத்து மழை நன்றாக பெய்து நல்ல விதமான வாழ்க்கை அமைந்து நல்ல தீர்க்காயுஷோடு இருக்கிறதுக்காக இந்த நகர சிவன் கோயிலுடைய நிர்வாகிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சரியாக 9:30 மணியளவில் இப்போது இந்த சுவாமி புறப்பட்டு 12:30 மணிக்கு ஒப்படையம் கோயிலில் இருந்து 5 மணிக்கு புறப்பட்டு இரவு கோவிலை வந்தடையும். ஆன்மீக பெருமக்களும் இந்த நகரை சார்ந்த பக்த கோடிகளும் விசேஷமாக கலந்து கொண்டு எல்லாம் வல்ல பஞ்சமூர்த்தி புறப்பாடு விநாயகர், சுப்பிரமணியர், விசேஷமான சண்டிகேஸ்வரர், மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வரர், சோமஸ்கந்தர் படி அளப்பது. மீனாட்சி அம்பாலும் சுந்தரேஸ்வரம் இன்றைய தினம் மதுரை மீனாட்சி பட்டணத்தில் எப்படி படி அளக்கிறதுக்கு இன்றைய தினம் மேலமாசி 4 வீதிகளில் வருகிறாரோ அதுபோல காரைக்குடியே நகரம் வரப்போகிறது. இந்த விசேஷமான இதில் கலந்து கொண்டு எல்லாரும் பட்டு சாத்தி அரிசி வாங்கி அந்த அரிசியை கொண்டு போய் நம்ம வீட்டு அரிசி பானையில் போட்டு அன்னதாதா சுகி பவா, அன்னமே பிரம்மேதி, அன்னத்துக்கு எந்த விதமான உணவுக்கும் பஞ்சம் வரக்கூடாது, நல்ல வாழ்க்கை அமையணும். அதனால் சிறப்பான இந்த வழிபாடு ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கு நம்முடைய காரைக்குடி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.